வணக்கம் நண்பர்களே. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா, நடந்து முடிந்த குரூப் 1 2025ல் பிரிலிமினரியில் கேட்கப்பட்டது. ஸோ இந்த பின்வரக்கூடிய இந்த கேஸஸ்லாம் வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஏகே கோபாலன் கேஸ் தான் பார்த்தீங்கன்னா முதலாக நடக்கக்கூடிய கேஸ். இந்த ஏகே கோபாலன் அப்படின்றது வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். இவர் கேரளாவை சேர்ந்த ஒரு கம்யூனிஸ்ட் லீடர். 1950ல் இந்த கேஸ் நடக்கும். இவரை ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் 1950ல் இவரை உள்ள தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இவர் இந்த கேஸ் எதுக்கு அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஆர்டிகல் 14, 19, 21 வயலேட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர்டிகல் 21 படி எல்லாமே ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது இந்த கேஸை கோபாலன் தோற்றுருவார். பின்னாடி மேனகா காந்தி கேஸில் 1978ல் அந்த ப்ரொசீஜரும் ஃபேராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது 1950னால இது ஃபஸ்ட்டு வரும். அப்படின்னா 414 தான் முதல் ஆப்ஷன் வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோலக்நாத் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். ஸோ கோலக்நாத்தோட கேஸ் எதுக்காக வேண்டியிருக்குன்னா, கோலக்நாத் பஞ்சாப் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக தன்னோட லேண்ட்ஸ் எல்லாமே அக்யூர் பண்ணுறதுக்காக வேண்டி 14, 19 அண்ட் 31க்கு அகேன்ஸ்டாக வயலேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்லிமெண்ட் வெதர் த பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டால், எஸ், த பார்லிமெண்ட் கேன் அவாய்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பட் நாட் பவர் டு அமெண்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ப்ரொசீஜர் கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணலாம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியதான் இந்த 1967ல் இருக்கக்கூடியது. எஸ், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணலாம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுக்குறதா இந்த கோலக்நாத் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். ஸோ ஆனால் அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம கேசவானந்த பாரதி கேஸ் 1973. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பார்லிமெண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணலாம், ஈவன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் அமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட் பண்ண முடியாதுன்னு கோலக்நாத்தில் சொல்லியிருப்பாங்க. கேசவானந்த பாரதி கேஸில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே தான் மினர்வா மில் கேஸ் லேட்டராக 1980ல் நடக்குது. 42nd அமெண்ட்மெண்ட்டை பற்றி அது அன்லிமிட்டட் பவர் பார்லிமெண்ட்டு கொடுத்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க, ஆமாம், என்ன வேணாலும் மாற்றிக்கலாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சரை மட்டும் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் அந்த ஆர்டர் 4123 எல்லா கேஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.